உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கிரீஸுக்கு வருகை. கிரீஸுக்கு வந்திருக்கிறாரு. மிக முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகணுமா இல்லையா? பல விஷயங்கள் நடந்தது. இல்ல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட கேஸ் கிரீஸ் வழியா பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வரும். அது போல ஒரு பொன்னான ஒப்பந்தத்தை பாத்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. அண்டை பார்டர் கண்ட்ரி ரஷ்யா வாங்கினா ரொம்ப சீப்பு. அதை வாங்கி அந்த வழியா போயிட்டு இருந்தாங்கன்னா காசு வந்துட்டு இருந்து உக்ரைனுக்கு. இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய தேவரை நம்பி உக்ரைன் இதுக்கு மேல வாழ போறாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்துல. ஸோ முழு உக்ரைனையும் அமெரிக்கா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்களா, அதாவது அவங்களோட பாதுகாப்பு வளையம் அதுக்குள்ள வராங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ கிரீஸ் வழியா பாத்தீங்கன்னா கேஸ் வரும் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஏதென்ஸ் கிரீஸோட கேபிட்டல். ஸோ அது போல மென்ஷன் பண்ணும்போது சொல்லுவாங்க. அதுவும் அந்த மீட்டிங்ல பேசும்போது பண்ணா பத்திரிகை சந்திப்பப்போ ஜனவரில இருந்து வர ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஜனவரியில இருந்தா அப்படிங்கிற கேள்வி இருக்கே. அப்படின்னா டர்க்கியில் அட்டாக் நடந்ததுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல தீயணைப்பு வீரர்கள், ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கக்கூடிய வீரர்கள், இந்த லிம்னோவுக்கா, ஸோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது சைட்ல வீடியோ லோட் ஆயிருக்கும். இந்த கேஸ் பம்பிங் ஸ்டேஷன் தான், அதாவது தாக்குதல் கர்கிவ் பகுதியில நடந்தது நைட்டு நேரம் அது. ஆனா அது பார்த்தா நைட்டு நேரம் மாட்டியே இல்ல, பகல் நேரம் மாட்ட ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சிருந்திருக்கு. வெகு நேரம் கஷ்டப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் பாத்தீங்கன்னா தீ அணைச்சாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடியுது. ஸோ கம்ப்ரஸர் ஸ்டேஷன்ல பண்ணா ஜெரான் ஸ்ட்ரைக் தொடர்ந்து வேட்டையாடிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிய புதுசா பாத்தீங்கன்னா உக்ரைன் அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ பண்ணி எல்லாம் ரெடி ஆனாதான் உக்ரைனால ஏதாச்சும் செய்ய முடியும். மேபி சீஸ்ஃபயர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே என்னமோ தெரியல. ஏன்னா இப்ப ஜெலன்ஸ்கி திரும்பி ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. மக்களே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கேன், இது நம்ம பிட்டு. பட் ஆனா அதுல இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வரலாறு சிறப்புமிக்க ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கேன். ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டாலே வரலாறு சிறப்புமிக்க ஒப்பந்தம் தான். வருங்கால சந்ததியினர்கள் அதை உட்காந்து பார்த்து பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. மேபி ஒரு கல்வெட்டு வச்சு அதை இவர் செய்யக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்லாம் தனியா போட்டாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரான்ஸோட இணைஞ்சு அதிக அளவுல ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்களாம். காம்பேட் ஏவியேஷன், இந்த விமானங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாங்க போறாங்க. மிராஜ் ரக விமானங்கள் பழசு குப்பையில போட வேண்டியது. ஸோ அதெல்லாம் வாங்க போறாங்க உக்ரைன். அது உக்ரைனுக்கு டிஃபென்ஸ் தான். அதிக அளவுல சிக்னிபிகண்டா பண்ணா டெவலப் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம அதர் டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண போறோம். வரலாறு சிறப்புமிக்க ஒரு டீல் பிரான்ஸ் கிட்ட போட போறோம் அப்படிங்கிறத உக்ரைன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதே உக்ரைன்ல இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஹிமார்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நெப்டியூன் லான்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து இந்த டின்ப்ரோ பெட்ராஸ்க் பகுதிகளில் தாக்கி அழிச்சிருந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் பலதும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதிகப்படியான இழப்புகள் இந்த ஹிமார்ஸ் டின்ப்ரோ பெட்ராஸ்க் பயில ஹிமார்ஸ் லான்ச்சர்ஸ் அப்புறம் நெப்டியூன் லான்ச்சர்ஸ். ஏன்னா இங்க இருந்தெல்லாம் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் பண்றாங்க. இது 1-2 வரதுனால நான் சொல்லல, அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுல இது அதிகப்படியா பேசுபொருளா இருக்கனால சொல்றேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களையே பாதுகாக்க முடியல. இவங்க எப்படி புதுசா இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் ஸ்ட்ரென்த் பண்றாங்க பிரான்ஸை கூட்டிட்டு அப்படிங்கறத பார்ப்போம். அந்த ஆயுதங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம களத்துல ஏதாவது டிஃபென்சிவா ஏதாவது பண்ண முடியுதானா? இல்ல. இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜாப்ரோசெஷியால அப்படியே வேகமா நடந்துகிட்டு இருக்கு. ரிவர்னோபோல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க. வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. எப்படி தாக்குதல் பண்ணோம், எந்த வழியா முன்னேறணும், எப்படி போனோம், எப்படி பிடிச்சோம், எந்தெந்த பகுதியில் கட்டுப்பாட்டுகளுக்கு ஒரு பிரீஃபான வீடியோ பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் தரப்பு விட்டுருக்காங்க. இதுல 2 பகுதிகளோட வீடியோக்களும் வந்திருக்கும். ஒன்னு ரிவர்னோபோல், இன்னொன்று மாலா டாக்மாக். இந்த மாலா டாக்மாக்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உக்ரைன் உஷி வீடியோ போட்டு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சுரோவிக்கனை கொடைஞ்சிடலாம், அந்த லைனை கொடைஞ்சு அப்படியே உள்ள வந்துடலாம் அப்படிங்கிறது எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேலைக்கால. ஸோ அந்த டைம்ல இருந்து நம்ம பார்த்துருப்போம் மேப் வீடியோ பார்க்கும்போது. இந்த மாலா டாக்மாக் பகுதி பாத்தீங்கன்னா ரஷ்யா மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவோட வோஸ்டாக் குரூப் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவங்க இந்த ரிவர்னோபோல் வழியா பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரே பெல்ட் தான். அது 2 வேற வேறையா இருக்கும், பட் ஆனா ஒரே பெல்ட் தான். ஸோ வோஸ்டாக் குரூப் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் போது டினிப்பர் குரூப் பாத்தீங்கன்னா தெற்குல இருந்து அப்படியே வடக்கு நோக்கி முன்னேறாங்க.
ஓஸ்டாக் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வராங்க. அப்படியே வந்து ஜாப்ரஷியாவை கவ்விடுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இந்த 2 குரூப்பும் திறன்பட செய்யறாங்க. ஸோ டினிப்பர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா மாலா டாக்மக் அந்த பகுதியை வந்து பண்ணா பிடிச்சிருக்காங்க. ஸோ இதை ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. வீடியோ பதிவு வந்திருக்கு. உக்ரைன் தரப்பு வந்து இப்போ வரைக்கும் எதுவும் ஒத்துக்கல. ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பக்ரோஸ்க்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே முன்னேற மாதிரி வரைஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்களே தவிர பெருசா உள்ள இருக்கக்கூடிய வீரர்களை மீட் எடுத்தாங்க, ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணி ஏதாச்சும் செஞ்சுட்டாங்க, ரஷ்யாவோட பின்னடைவு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது போல இல்ல. ரஷ்யா முன்னேற்றத்தை கொஞ்சம் வரைஞ்சு காட்டுறது கொஞ்சம் கம்மியா வரைஞ்சு காட்டுறாங்க. ரஷ்யாவோட முன்னேற்றத்தை தான் உக்ரைன். மற்றபடி சரி, மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். அது களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைன்ல அதிகமா இருக்கு. அதை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. 2025 முடிவுக்குள்ள ரஷ்யா வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. 12,000 சாகித் அசம்பிள் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸை வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இருந்து கொண்டு வந்துடலாமா. ஒரு ஒர்க்கர் ஒரு ட்ரோன் அசம்பிளிக்கு அலோகேட் பண்ணாலே 12,000 ட்ரோன்கள் ஆச்சு. அசம்பிளர்ஸை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலபுகா பகுதி இருக்குல்ல, தத்தரிஸ்தான், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இருந்து ஹையர் பண்ணி வேலை வாய்ப்பு கொடுத்து கூட்டிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நார்த் கொரியால வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆயுதங்கள்லாம் கொடுக்கறது, இந்த செல் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஆர்ட்லரி செல்கள், அதெல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்க இந்த வருஷத்துல. ஏன் அப்படின்னா ரொம்ப பழசா யூஸ் இல்லாதெல்லாம் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நார்த் கொரியா, அதாவது பியாங்யான்னு சொல்லுவாங்க, நார்த்தோட கேபிட்டல், பியாங்யான் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையும் ரஷ்யா கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லை. ஹலோ நாங்க உள்ள வரோம் எல்லாம் ஓடிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நார்த் கொரியால காலி பண்ணிட்டு ஓடிடுங்க. ஏன்னா ஆயுதம் இல்லை அவங்க கிட்ட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் வந்து இது போல கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. ஸோ அது உண்மையா என்ன ஏதுங்கிறது பார்த்தலாம். ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட நிலைமை இப்படி இருக்கா. அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னா லெபனான்ல ஸ்ட்ரைக் வழக்கம் போல. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே காசா எல்லாம் முடிச்சுட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அப்படியே லெபனான்ல பார்க்கலாம் அப்படிங்கிறதோட வந்திருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா யூஎனோட பீஸ் கீப்பிங் பேட்ரால் வண்டி இருக்கு. அந்த வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட டேங்க் வந்து டார்கெட் பண்ணிக்குது, தப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல. கொஞ்சம் ஏதோ நைட்டு நேரமா இருந்திருக்கும் பொழுது, பார்வை குறைபாடுகளா இருந்திருக்கும் பொழுது, நைட் நேரத்துல விசிபிலிட்டி கம்மியா இருந்ததுனால தெரியாம அடிச்சிட்டாங்க பொழுது. யூஎன் தரப்பு ஏங்க நாங்கங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது லெபனானோட ராணுவ தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நட்பு நாடுகளோட பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த இஸ்ரேலோட வயலேஷனை தடுக்கிறதுக்கு நாங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது லெபனான்ல நடக்கக்கூடிய விஷயம். இன்னொன்னு சிரியாவோட அல் சாரா அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் தலைமையிலான ஒரு குரூப் SNA, சிரியன் நேஷனல் ஆர்மி, டமாஸ்கஸ் படைன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது SDF, இது அமெரிக்க படைன்னு வச்சுக்கோங்க, இந்த குருதின மக்கள், அமெரிக்கா ஆதரவு பெற்ற படை. இப்போ முன்னாடி இப்ப எப்படி அப்படிங்கிற தெரியல. இப்ப இஸ்ரேலோட நல்லாசி பெற்ற படை அப்படிங்கிற வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்ப SDF SNAவும் 3 நாளா தொடர்ந்து மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. தயர் ஹரஃப் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட வடக்கு பகுதிகளில் ஹெவியான அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. துருக்கி தரப்புல கன்சர்னா இருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க வடக்கு பகுதி எங்களோட பகுதியை கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்ப அந்த பகுதியில சண்டைகள் போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு சைடு ரெடி ஆயிருக்காங்க. நம்ம பார்த்தாதான் திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கப்பலை உடச்சு விட்டுக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வார்னிங் கொடுத்திருந்தா இல்லையா, ஏதாவது ஜெனரல் நீ அப்போஸ் பண்ணீங்கன்னா ரேங்க் போயிரும், எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும், அதனால சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற தேவ தூதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தூதுக்கு வந்திருக்கவருக்கு. ஸோ அதை கேட்டு அமெரிக்க ராணுவத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறாங்க. அது ஏதோ எக்ஸ்கியூஸ்க்கா பேசிருப்பார் போல இருக்குது. இப்போ பிடிக்கலன்னா எல்லாம் வெளியே விட்டு போயிருங்க அப்படிங்க போல. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஷேர் பண்ணப்பட்டுட்டே இருக்கு, வைரல் ஆகிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் இப்போ இந்த இடத்துல கப்பல்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வெனிசுலாக்குள்ள ஒரு அட்டாக் நடந்துருமா அப்படிங்கிறது போல ஒரு யோசனை இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுரோ அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸ்டைல ஃபாலோ பண்ணிக்கிறார். அதாவது ரஷ்யா வந்து 2022 பிப்ரவரி மாசம் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணிடுவாங்களா அப்படின்ற இருக்கிற சமயத்துல பண்றதுக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீதியில வந்து பாத்தீங்கன்னா யுனைட்டி மார்ச் வந்து போனாங்க. அதே போல மதுரோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யுனைட்டி மார்ச் போறாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாரு, போர் நிறுத்தணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் மதுரோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களோட சப்போர்ட் இருக்கிறது தான் வீதியில மக்களோட யுனைடெட் ஆதரவை திரட்டி இது போல வர முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு.
பட் இருந்தாலும் மக்களுக்கு அவர் பிடிக்காதவர், அநியாயம் பண்றவர் அப்படிங்கிற சொல்றாங்க. கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியா இருக்கு. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சவுத் அமெரிக்கால என்ன நடக்க போகுது. அடுத்தது இன்னொன்னு, மிரட்டல் மேல மிரட்டல் சீனா. ஜப்பான் தைவானுக்கு உதவுறேன், அது பண்றேன்னு ஏதாவது உள்ள இல்ல வந்தியா, ஜப்பான் அவ்வளவுதான், உன் நாடே வந்து பாத்தீங்கன்னா போர்க்களமா மாறிடும் அப்படிங்கிற பிஎல்ஏவோட பீப்புள் ஆர்மி இருப்பாங்க இல்லையா, சைனாவோட ஆர்மி. ஸோ அவங்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட மிலிட்டரி அஃபீஷியல்ஸ் தரப்புல இருந்து ஃபுல்லா மிரட்டல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நியூஸ் பேப்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டுங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் கான்ஃபிளிக்ட் எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எஸ்கலேட் ஆகும்போது எல்லா பக்கத்தையும் எஸ்கலேட் ஆகுமா, இல்லை இதோட விளைவுகளால மேற்கோட வீழ்ச்சினால எல்லா பக்கத்திலயும் எஸ்கலேட் ஆகுதா அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பையன் சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.